முன்னாள் எம்எல்ஏ, இப்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பிகள் அவங்களெல்லாம் சேருவாங்க. அப்படி சேர்ந்து இந்த 569 நேஷனல் ஜெனரல் கவுன்சில் உறுப்பினர் இருக்கிறது தான் நம்ம நாட்டுடைய முஸ்லீம் லீகுடைய வரலாறு. முஸ்லீம் லீகில் இப்படி பேரண்ட் பாடி இப்படி இருக்கும்போது பேரண்ட் பாடிக்கு உட்பட்ட ஏறத்தாழ 10 உள்கட்ட அமைப்புகள். அது என்ன? மாணவர் அணி, அடுத்து யூத் லீக் இளைஞர் அணி, அடுத்தது மகளிர் அணி, அது தொழிலாளர் அணி, இப்படி விவசாய அணி, அதுக்கப்புறம் வர்த்தக அணின்னு இப்போ ஏறத்தாழ 9-10 அமைப்புகள். இந்த ஒவ்வொரு அமைப்பிலும் எப்படி சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு கேரளாவிலே கரெக்டாக அந்த சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் அமைச்சு கேரளாவிலே உள்ள ஒவ்வொரு அரசியலில் அது அரசாங்கத்தின் சார்பில் 38 மாவட்டங்கள் தான். ஆனால் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் 38 மாவட்டங்களையும் 52 மாவட்டங்களாக ஆக்கி அந்த மாவட்ட நிர்வாகத்தை உருவாக்கியிருக்கோம். அப்படி 52 மாவட்டங்களை ஆக்கும்போது சென்னை மாவட்டத்தை என்ன செய்தோம்? 4 மாவட்டங்களாக ஆக்கினோம். அதே மாதிரி செங்கல்பட்டை 2 மாவட்டங்களாக ஆக்கினோம். அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தை 2 ஆக்கணும். 4 4 8. காஞ்சிபுரம் ஒரே மாவட்டம் தான் இருக்கிறது, அதை சேர்ந்த 9. இப்போ 9 மாவட்டங்களிலிருந்து இளைஞரணி அமைப்பாளர்கள் இங்கு கூடியிருக்கிறார். அமைப்பு குழுவினர். இந்த அமைப்பு குழுவினரை இந்த இளைஞர்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் நியமித்திருக்கிறார். நீங்க தேர்ந்தெடுக்கப்படலை, நீங்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டோம். எப்படி நியமிக்கப்பட்டன்னு சொன்னா, இப்ப சென்னையில் உள்ள 4 மாவட்டத்தை சேர்ந்த தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள் என்று இந்த மாவட்டத்தில் 5 பேரோ 7 பேரோ இருக்கிறான்னு வைத்துக் கொள்வோம். இது அத்தனையும் 5 பேரோ 7 பேரோ சென்னையிலே உள்ள முதல் மாவட்டம், அதே மாதிரி 2வது மாவட்டம், அதே மாதிரி 3வது மாவட்டம், அதே மாதிரி 4வது மாவட்டம், அதே மாதிரி திருவள்ளூரில் உள்ள 2 மாவட்டங்கள், அதே மாதிரி செங்கல்பட்டில் உள்ள 2 மாவட்டங்கள், அதே மாதிரி இது காஞ்சிபுரத்தில் உள்ள 1 மாவட்டம். 9 மாவட்டம் இங்கே வந்திருக்கீங்க. இந்த 9 மாவட்டத்தில் இருந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளாக இங்கே வந்திருக்கிறேன். இந்த நிர்வாகிகள் இப்பொழுது மாநில இளைஞரணி சார்பில் நியமனம் பண்ணுகிறார். இப்ப இந்த 9 மாவட்டத்துக்கு உறுப்பினர் சேர்த்து பாட்டம் டு தி டாப் இல்ல. சென்னையில 200 டிவிஷன் இருக்கு. 200 டிவிஷன் இருக்கிற சென்னையில ஒரு வார்டில 11 பேர் முஸ்லிம் லீக் யூத் லீகை சேர்ந்தவர்கள் 11 பேர் உருவாக்கப்படுவோமானால், பல்வேறு இடங்களில் இருந்து உருவாக்கப்படுமானால், அந்த 11 பேரையும் ஒன்று கூட்டி இப்பொழுது எப்படி ஒன்று கூட்டி இந்த அற்புதமான கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கிறீர்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு வார்டிலும் குறிப்பாக 11 பேரை நீங்கள் கூட்டி அவர்கள் மூலமாக விவாதம் பண்ணி என்ன செய்யலாம் என்று முடிவெடுத்து அதன் மூலம் அந்த வார்டு முழுவதும் முஸ்லிம் லீகை எடுத்து சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் கட்சியை எடுத்து போகக்கூடிய முறை. இந்த எல்லாம் சொல்லிக் கொடுத்த வாசகம் இதுதான். நேற்றை விட முஸ்லிம்களே உங்களுக்கு இன்று நல்லது, இன்றைய விட நாளை மிக மிக நல்லது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வாசகம் நமக்கு முன்னே இருக்கிறது. அப்படி அந்த வாசகம் பொய்யான வாசகம் அல்ல. அந்த வாசகம் நிச்சயமாக நிறைவேற்றப்படக்கூடிய வாசகம். எல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அந்த வாசகத்தின் அடிப்படையில் எல்லா சிறப்புகளையும் வழங்கி எல்லா வெற்றிகளையும் வழங்கி புதிய சமுதாயம் அமைப்பதற்கு மினிமம் 11 பேர் ஒரு வார்டிலே மினிமம் 11 பேர் சூஸ் பண்ணி மாவட்ட ரீதியாக பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். You belong to frontal organizations. Therefore, Youth League என்பது frontal organization. ஆக frontal organization. இந்திய முஸ்லிம் லீக்ல சார்பு இயக்கம் frontal organization னா MSF Youth League எல்லாம் frontal organization.
சாக்கு இயக்கங்கிறது வந்து இந்த பொறுப்பாளர் அத்தனை பேருக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். இங்கு 9 மாவட்டத்தில் இருந்து நியமனம் செய்யப்பட்டு வந்து கூடியிருக்கிற அருமை சகோதரர்களுக்கு இளைஞர் எழுச்சி கொண்ட இந்த எழுச்சி படை நிச்சயமாக உதவும். இந்தியாவை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா உதவி செய்ய வேண்டும். உங்களோடு சேர்ந்து எளியவனாகிய நானும் பிரார்த்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செயலாளராக Youth League! Youth League! Youth League!